மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக தொலைநடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னின என்கில கவர்ந்தே இகழ் அரசன் முன் கொணர்ந்தார் என்று சொல்லுகின்றார். மன்னவர்க்கு தண்டு போய், தண்டுங்கிறது தான் படைப்ப சொன்னேன் இல்லையா? மன்னவர்க்கு தண்டு போய் ராஜாவுக்காக போயின்னு அர்த்தம். வடபுலத்துன்னா தமிழகத்திலேருந்து வடக்க இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு எவ்வளோ போகிறோம்னா 1,00,000 காலாட்படைகளோட போனாருங்கிறாங்க கல்வெட்டு சொல்லுது. அவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிருக்காருங்கிறாங்க. இத்தனை குதிரை இத்தனை யானை அதில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு சொல்லுகிறார்கள். அதனால தான் கலிங்கத்து பரணியில் சோழ வீரர்களை பார்த்துட்டு கலிங்க வீரர்கள் எப்படி தப்பிச்சுக்கிறாங்கிறத சுவையாக காமிச்சிருப்பார் கலிங்கத்து பரணி ஆசிரியர். சேனைமடி களங்கண்டும் தெலுங்கரும் அப்படின்னு ஆணை மடிந்த மணியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் தானே, சேனைமடி களங்கண்டும் தெலுங்கரும் அடிப்பானோம்னு சொல்லி, நான் பாணர் தான், நாங்கள்லாம் வீரர் கிடையாது, நாங்களாம் பாணர், நாங்களாம் தக்கவளா அப்படி சேனைமடி களங்கண்டோம். அதனால் சேனைமடி களங்கண்டோம் திகைத்தோம்னாராம். தெலுங்கரும் பார்த்தோம், இவ்வளோ பெரிய போர்க்களத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சோழ வீரர்கிட்ட சொல்லி தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு காட்டுறாரு. அப்புறம் அந்த முள்ளில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய வீரர்களுடைய முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. அதை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்னா, நான் முடி ஆல்ரெடி போயிடுச்சு, அதனால் நாங்களாம் சமண முனிவர்கள், நாங்கள் தீர்த்த ஆட போயிட்டுருக்கோம், எங்களெல்லாம் ஏன் அடிக்க வரீங்க, எங்களை விட்டுருங்க நம்ம சொன்னது மாதிரி எல்லாம் அழகாக காட்சிப்படுத்திருப்பார் கலிங்கத்து பரணியில். அப்போது அது போல் இங்கே போகிறார் புறப்பட்டு. மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொல்நகரம்னு அர்த்தம். ரொம்ப காலமாக இருக்குது அந்த நகரம், ரொம்ப பழமையான நகரம். அது உலகத்திலே பழமையான நகரம் எது இப்போ இருக்கிறதுல? மதுரை. வெரி குட். மதுரை ஒரு பழமையான நகரம். எத்தனை ஆண்டு காலமும் மதுரை இருக்குன்னே யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? 2000 ஆண்டு பழமையான பரிபாடலில் மதுரையை பற்றின ஃபுல், அதாவது இப்போ அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறத அப்போவே காட்டுறாங்க. இப்போ சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன். இந்தியாவில் 4 சிட்டிஸ் மெட்ரோபாலிட்டனாக இருக்குது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி. இது 4ம் இந்தியாவில் திருச்சிராப்பள்ளியா? திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே அப்படின்னாரு. அதனால் சொல்லிட்ட போட்டிருக்கு திருச்சிராப்பள்ளின்னு. அதனால் இந்த 4ம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஆனால் 2000 வருடத்திற்கு முன்பாகவே மதுரை ஒரு மெட்ரோபாலிட்டனாக இருந்திருக்கு. பலவிதமான நாட்டார்களும் வந்து இறங்கி அங்கே தொழில் செய்வதை பார்க்கிறோம் என்று காட்டுகிறார். அப்பேற்பட்ட நகரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோபாலிட்டனாக இருந்ததுன்னா அப்போ அந்த நகரம் எப்போ உற்பத்தி ஆகிருக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் போகணும். அதோடைய வரலாறு 4000-5000 வருஷம் பழமையாக அந்த நகரம் இன்றைக்கி அதே பெயரோடையே இருக்குது என்று காட்டுகிறார்கள். அப்படி ஒரு நகரம். அதுபோல் இதுவும் ஒரு நகரமாக இருந்திருக்கும். இந்த பாதாமி என்பது, பாதாமின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், தமிழில் அதை இந்திய மொழிகளில் வாதாமி என்று பேர். வாதாபின்னு பேர். இதுக்கு இந்த வாதாபிங்கிற அசுரன் அங்கே இருந்ததுனால தான் அதுக்கு வாதாபினே பேர் என்று சொல்கிறார்கள். வாதாபி, வில்வலன்னு 2 பேர் தான். அது 2 பேர்களுக்கு என்ன வேலைன்னா, யாராவது காட்டு வழியாக வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி வேட்டையாடி திங்கிறது. அது எப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருந்தான். ஒரு ஆடாக மாறிடுறது. ஒருத்தன் அந்த வில்வலன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு ஆடாக மாறிட வேண்டியது. உடனே அவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் விருந்து வைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஆட்டை கொண்டு சமைச்சு நல்லா எல்லாமும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு போட வேண்டியது. அவங்க சாப்பிட்ட உடனே வில்வலன் வான்னொடனே வில்வலன் தான் வெட்டி போடுறது, வாதாபியை ஆடாக மாறுறது. அப்படி வாதாபியை உள்ளே போனோடனே வாதாபி வானோடனே வாதாபி வயிற்று கழிச்சு வெளில வந்துடுவான். அப்புறம் அவன் 2 பேரும் இவங்களை சாப்பிட்ருவாங்க. இதுதான் அவனுடைய வழக்கம். இப்படி அகத்தியர் வந்தார். அகத்தியரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறான்னா, சரி வாங்கப்பான்னார் சாமி. அவரை கூப்பிட்டு வச்சு வாதாபியை வெட்டி சமைச்சான். அதான் சொல்லுகிறது கந்தபுராணம். எப்படிங்க ஆட்டுக்கறி எப்படி உரிக்கணும், எப்படி அறுக்கணும், தாட்டுக்காரர் தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது கந்தபுராணத்தில். அது படத்தில் தான் பழமாக வரும். புராணத்தில் ஆட்டுக்கறியாக தான் இருக்குது. அதனால் ஆட்டை வெட்டி சமைச்சு எல்லாம் சாப்பாடு போட்டார். சாப்பிட்டோடனே வதாபி வெளியே வாடினா, வதாபி ஜீரணாபின்னார் இவர். அதோட செஞ்சுவிட்டான் அவன். அவனையும் அழித்தார். சரி, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால தானே இப்படி ஒரு இக்கட்டு எனக்கு வந்தது. இன்றிலிருந்து பிரம்மசிந்தனை உள்ளவங்க யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் விதிக்கிறேன் அப்படின்னு வச்சார் அகத்தியர். அதுக்கு பிறகு தான் அது எக்ஸிக்யூஷன் ஆகுது சட்டம். அதுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க.
அதனால் பிரம்ம சிந்தனை உடையவர்கள் யார் பிரம்மத்தை நோக்கி சரிக்கிறார்களோ, யார் பக்தி சிந்தனை யாருக்கு வேணுமோ அவர்கள் நான் வெஜிடேரியனை விட்டுற வேண்டியது அப்படின்னு அன்னையிலேருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு சட்டம் சொல்லுகிறது. இந்த வாதாபி அந்த சரித்திரத்தெல்லாம் தொடர்புடைய நகரங்கிறதுனால இதுக்கு வாதாபி என்று பெயர் என்று கட்டுகிறார்கள். அப்படி தொன்னகரம் துகள் ஆக என்ன அர்த்தம்? தூள் தூளாக போயிட்டுனார். இந்த நகரம் என்னாச்சு? தூள் தூளாக போச்சு. பரியாத தூணில்லை அப்படின்னா பாண்டியராஜா பின்னாடி வந்து சோழ நாட்டில் அதே மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்கிறது அந்த காலத்து ராஜாக்களுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு ஊருக்கு போனோன்னா அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுறது, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிச்சு நொறுக்கி எரிஞ்சிருது. இப்போ அதான் நடக்குது. இப்போ அதான் நடக்குது. அந்த நகரம் இருந்த தடயத்தை அழிச்சிட வேண்டியது. மக்கள்லாம் ஷிஃப்ட் ஆகிடணும். இந்த காலத்து தமிழ்நாட்டு பழக்கம் அப்படி இருந்துச்சு. அறவோர் பார்ப்பனமாக்கல் பெண்டீர் இவங்கெல்லாம் போயிட வேண்டியது, சிறுவாரெல்லாம். அப்புறம் ஒரு குடிக்கு ஒரு முதல்வனை பெற்றோர் இவங்கெல்லாம் போயிட வேண்டியது நாட்டை விட்டு. நாங்கள் படையெடுத்து வர போகிறோம்னு சொல்கிறது புறநானூறு காட்டுகிறது. அதனால் தனக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு பிள்ளையை பெறாதவர்கள் இவர்களெல்லாம் நாட்டை விட்டு வெளியே போயிடுங்க, உங்கள் நாட்டு மேலே நாங்கள் படையெடுத்து வர போகிறோம் என்பதை காட்டுகிறார். இந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ அப்படி கிடையாது. போயிட்டாங்க. அதனால் அப்படி இந்த சண்டை போட போனார். துகளாக்கன்னா மக்கள் என்னன்னாங்கன்னா மக்கள் வெளியேறியிருப்பாங்க. இருக்கிற மக்கள் யார் எதிர்த்து வந்தானோ அவனை சண்டை போடுவாங்க. அவ்வளோதான். சண்டை போட்டு அவனை கொண்டு வருவாங்க. பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து இந்த நாட்டில் வச்சுருவாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கடத்தி கொண்டு இந்த நாட்டில் வச்சுருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மரபு தான். என்ன இப்படிலாம் நடந்திருக்கான்னா அவன் நடந்து தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அதுதான் வேளம்னு பேர். எதிரி நாட்டு ராஜாவினுடைய அந்தப்புற மகளிர்களை அழைச்சிட்டு வந்து இந்த நாட்டில் வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் வேளம்னு பேர். வேளத்து பெண்டீர், வேளத்து மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வேளம்னு பேர். அந்த இடத்துல எதிரி நாட்டு ராஜாவுடைய பெண்களை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, சிறை வச்சுருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு வேளம், அதுதான் வேளத்து ஏரி, வேளச்சேரின்னு ஆச்சுங்கிறாங்க. வேளத்தேரி வேளச்சேரின்னு ஆடுதுங்கிறாங்க. அப்படி வேளத்தை ஒட்டி இருந்த ஏரி வேளத்தேரி அப்படின்னு ஆகுதுங்கிறாங்க. அதனால் துளை நெடுங்கை வரை உகைத்து, துளை நெடுங்கை அப்படின்னு அர்த்தம். ஒரு கை அது நீட்டு கையாக இருக்குது, அது உள்ள துளை இருக்குது. அப்படின்னு என்ன கை? அது யானையினுடைய கை. துளை நெடுங்கை வரைனா என்ன? மலை போன்றதாகிய ஒரு யானை உகைத்துனர். இந்த இடத்துல ஸ்பெஷலாக யானையை பற்றி குறிக்கிறார். யானை மேலே ஏறி வந்தார்னு அர்த்தம் ஆகுது. இன்னொன்று யானையும் கொண்டு வந்தார் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, விநாயகரை அங்கேருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு குறிப்பு சொல்கிறார் அந்த இடத்துல. விளக்கம் புரியுதுங்களா? இந்த விநாயகர் எங்கே இருக்கார்? இல்லை, இந்த விநாயகர் இல்லை 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 திருவாரூர் கோயிலில் நம்மளுடைய தியாகராஜாவுடைய கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருமாளிகை பத்தில் இருப்பார் வாதாபி விநாயகர். அந்த விநாயகரை தான் சேத்துவ நாயனர் கொண்டு வந்த விநாயகர் என்று சொல்கிறார்கள். திருவாரூர் கோயிலில் இருக்கார் அவர். செங்காட்டங்குடியில் விநாயகர் வாதாபி விநாயகர்னு பேர் தான். ஆனால் அந்த விநாயகர் பழைய புதிய விநாயகர் தான் சோழ காலத்துடைய திருப்பணிங்கிறாங்க. ஆனால் ஒரு பழைய விநாயகர் திருவாரூர் கோயிலில் இருக்கார். நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அங்கே காட்சி கொடுத்தார் இருப்பார். அது தியாகராஜ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த நாயன்மாரை தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா, ரிஷபாந்திக்கு பக்கத்தில் இருப்பார் ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையார் தான் சேத்துவ நாயனார் கொண்டு வந்த பிள்ளையார்னு சொல்லுகிறார்கள். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அவர் பார்த்தாலே வித்தியாசமாக தான் இருப்பார். பழைய பிள்ளையாராக இருப்பார் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பலகக்கல் போல இருக்கும். அந்த பலகக்கல்லை செதுக்கியிருப்பாங்க அந்த விநாயகர். அது அந்த அங்கேருந்து கொண்டு வந்த விநாயகர் என்று சொல்கிறார். பிள்ளையார்பட்டி ஆலம் அப்படியா? எங்கே இருக்குது? இப்போ கிடச்சிதே. இப்போ கூட ஒரு பெண்ணையாத்தில் ஒரு பிள்ளையார் கிடச்சிருக்கார் 2 வாரத்துக்கு முன்னாடி. புதுசாக ஒரு பிள்ளையார் கிடச்சார். அதுவும் பழைய விநாயகர். சரி, அப்படி துளை நெடுங்கை வரை உகைத்து என்னென்ன கொண்டு வந்தார்? யானை மேலே ஏற்றிட்டு வந்தார். என்னென்ன? பன்மணியும் நிதி குவையும் பகட்டினமும் பரித்தொகையும். பன்மணி ராஜா அங்கேருந்து செல்வங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு வரார். நிதி குவையும் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரார். நிதினா என்னது? இடத்துல எல்லாத்தையும் தான் குறிக்குது. பன்மணிங்கும் போது நவரத்தினங்கள் அழிட்டு வரார். பகட்டினமும் என்ன பகட்டுனா? ஓ, அப்படி கொண்டு எருமை கொண்டதான் வச்சுக்கலாமா? ஓ, நான் அதனால் விலங்குகள் அழிட்டு ஓட்டுனதாருன்னு வச்சுக்கொண்டு தான் வச்சுக்கலாங்கிறீங்களா? சரி, பகட்டினம் உயிரினங்களை, அதுவும் ராஜாக்களுடைய வல்லமை தான். எருமையும் அர்த்தம் உண்டு. பகடுங்கிறது எருமை வருது. பகட்டினம் அப்படின்னா அந்த இடத்துல பலவிதமான கால்நடைகள்னு கொண்டு வேண்டியது தான். பரித்தொகைன்னு பக்கத்தில் இருக்கிறதுனால. 2வது அர்த்தம் பகட்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆடம்பரமான பொருட்களை கொண்டு வந்தாருன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்.
பரித்தொகைன்னா குதிரையெல்லாம் ஓட்டு வரார். அங்கே இருக்கிற குதிரையெல்லாம் அந்த காலத்தில் குதிரைங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் குதிரையே கிடையாதுங்க இல்லையா. அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தால் தான் குதிரை. நம்ம நாட்டில் நம்ம ஆளுகளுக்கு குதிரையை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது தெரியாது. காலைல கூட பார்த்தேன் இந்த அந்த அடையாறு ஆற்றுல குதிரையை கழுத்தில் கயிறை போட்டு கட்டி மேய்ச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். ஸோ நம்ம குதிரை எப்படி மெயின்டைன் பண்ண நமக்கு தெரியாது. அதனால தான் குதிரையை வெளிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க பொதுவாக. அதனால் கிடைக்கும் போது அழுட்டு வந்துடுறது இல்லையா. அப்படி பரித்தொகையும் இன்னான எண்ணில கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார் இல்லையா. என்னென்ன எண்ணில கவர்ந்து எல்லாம் கொள்ளாடிச்சு கொண்டு கவர்ந்தேங்கும் போது அது வார்த்தை என்ன அர்த்தம்? கொள்ளடிச்சு வந்தாருன்னு அர்த்தம் இல்லையா. இது அரசருடைய லட்சணம். அது இகலரசன் முன் கொணர்ந்தார் கதிர்மூடி மன்னானம் இவர்தம் கலிற்றுரிமை ஆன்மையினை அதிசயித்து புகழ்ந்துரைப்ப அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார் மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால் எதிர்வருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் என்று காட்டுகின்றார். இப்போ கதிர்மூடி மன்னனோ ராஜா பார்க்குறாருப்பா, என்ன என்ன வீரம், என்ன வீரம், இவ்வளோ பொருளை கொள்ளடிச்சுட்டு வந்திருக்கீங்க, பெரியாள் நீங்கள், உங்களுக்கு மாதண்ட நாயக்கன் உங்களுக்கு தான், நீங்கள் தான் அப்படிலாம் சொல்லி பாராட்டிகிட்டு இருக்கார் ராஜா. அப்போது கலிற்று உரிமை ஆண்மையினை, யானை மேலே ஏறி ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு வந்த அந்த ஆண்மை வீரத்தை அதிசயித்து புகழ்ந்துரைப்ப ராஜா அதிசயிக்கிறான்ப்பா, இப்படி ஒரு எத்தனை நாட்டை ஜெயிச்சிருக்கீங்க, எவ்வளோ பொருளை கொள்ளடிச்சு வந்தீங்க, பாதாமியை துகளாக்கிட்டீங்களாமே சேக்கராட் சாமி சொல்கிறாரு, அப்படிலாம் புகழ்கிறார். அப்போது அதிசயித்து புகழ்ந்துரைப்ப அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். அதை கேட்டவுடனே மினிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ராஜா கிட்ட, என்ன சொல்கிறார்? மதியணிந்தார் திருத்தொண்டு, இவர் ஏன் ஜெயிச்சார் தெரியுமா? இந்த சிறுத்தொண்டர், அதாவது இந்த பரஞ்சோதிங்கிறவர் ஏன் ஜெயிச்சார் தெரியுமா? இவருடைய வீரம் அது மட்டும் அதற்கு காரணம் இல்லை, இவர் சிவனடியார்களுக்கு அடிமை உடையவர், அந்த பக்தியும் இவரை இப்படி வெற்றி கொள்ள வைத்திருக்கிறது என்று கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருங்கிறத. மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால் எதிரியவருக்கு இவ்வுலகில் இல்லை அப்படின்னார். இது அவருக்கு எதிர என்னென்னு சண்டை போட முடியாதுன்னு அர்த்தம் பொதுவாக யாராலையும். ரெண்டாவது, இவர் பெருமானுக்கு செய்த அடிமை போல் இன்னொருத்தர் உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. நம்ம தானே, நம்மனா இல்லையா? அவருக்கு ஈக்குவாலிட்டி யாரும் கிடையாது உலகத்தில், முன்னாடியே சொல்லியாச்சு. எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்து உரைத்தார். அதை கேட்கிறார் ராஜாட்ட. தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பார்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தே ஏன் அப்படின்னு அர்த்தப்படுறான். உம்பார்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தே அப்படின்னு அழுகுறான் அவன் இல்லையா. இவர் யாரு? இவர் சிவனடியாருக்கு அடியாராக இருக்கிறார், நான் இவரை போய் வேலைக்கு வச்சுட்டேனே அப்படின்னு அழுகுறான். ராஜாவுக்கு தான் தெரியும், ரிவீல் ஆகுது இப்போதான். ஒம்பார்பிரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன் எம்பு கொடும் போர்முனையில் விட்டிருந்தேன், வெம்பு கொடும் பொறுமுனையில் விட்டிருந்தேன் என வெறு உற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சி நான் என்று சொல்லுகிறார். எப்படி போய் வர்றார்? தம்பெருமான் அடியார். இப்போ இவர் யாரை கும்பிடுறார்? சிவபெருமானை கும்பிட்டு இருக்கார். சிவபெருமான் யாரு? இவர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார், இந்த ராஜாவுக்கு குலதெய்வமாக விளங்குறார். இந்த தன்னுடைய ஆகம வல்லபன்னு குறித்து கொள்கிறார் அவங்க அப்பாவே. இவர் சிவபெருமானுடைய பரம பக்தர், இந்த ராஜா நரசிம்ம வல்லவன்கிறார். இப்போதான் மினிஸ்டர் சொன்னாங்களே கீழே பிடிச்சுமே, அதுக்குள்ளே தான் கொஞ்சம் டர் வந்துட்டு, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கவனம் குறைவாயிடுச்சு. அதனால தான் யாரும் ஃபோனை சைலண்டில் போடுங்கன்னு பல தடவை சொன்னாலும் யாரும் ஃபோனை சைலண்டில் போடுறது கிடையாது.
நம்ம என்னென்ன ரிங்டோன் வச்சுருக்கோம் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. ஆனால் சைனில் போடுங்கன்னா போடுறதில்லை, அது சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு இந்த சுவை கெடுது பார்த்தீங்களா. நம்ம கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கோம். அப்போ அவங்க அதுக்குள்ளே சத்த நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது, சத்த நேரம் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது அப்பப்போ இது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது அந்த கேப்பில் அப்படி கண்டினியூட்டியாக போகும், இதெல்லாம் பதிவாகிருக்கு. அதில் என்ன தான் சொல்கிறதுலே எனக்கு தெரியவில்லை இதுக்கு. அதனால் கதிர்மூடி மன்னவனும் இவர்தம் கலிற்று உரிமை ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்துரைப்பார். ராஜா அப்படி புகழ்ந்துரைக்கிறார் அவரை பற்றி. அப்போது இவர் ஏன் ஜெயிச்சார் தெரியுமா அப்படிங்கிறத மினிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால், மதியணிந்தார் சிவருமான் அவருடைய திருத்தொண்டு பெற்ற கொடுத்த வலிமையினால்தான் எதிரிவருக்கு உலகினில் இல்லை என எடுத்துரைத்தார்னு காட்டுக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? இப்படி தான் சொல்கிறாங்க, ரிவீல் பண்ணுறாங்க மினிஸ்டர்ஸ். சிறுத்தொண்ட நாயனாருக்கு தான், சிறுத்தொண்ட நாயனாருக்கு ஈக்குவாலிட்டி உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் சிவத்தொண்டு செஞ்சதுனால இவர் எதிர்த்துன்னு சண்டை போடுறவங்க உலகத்தில் யாருமே இல்லை, ஜெயிக்கிறவங்க யாருமே இல்லை, அதனால தான் இவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத ராஜா கிட்ட கூட இருக்கிற மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்க. சிறுத்தொண்ட நாயனாருடைய விஷயத்தை அறிவுப்படுத்தி வைக்கிறோம். இப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது. அது வரைக்கும் சிவபக்தர்னு தெரிஞ்சிருக்கலாம், வேணாம் அவ்வளோதான். இப்படி ஒரு பக்தர் பண்ணிகிட்டு இருக்கார், பக்தி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சொல்கிறார். சொன்ன உடனே தான் அவர் என்ன பண்ணுறார், தம்பெருமான் திருத்தொண்டரே என கேட்ட தார்வேந்தன் உம்பார் வீரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன் அப்படின்னார். உம்பார் வீரான் அடியார், சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கக்கூடியவரை உணராதே கட்டொழிந்தேன், வெம்பு கொடும் பொர்முனையில் விட்டிருந்தேன். அர்த்தப்படுறாரப்ப இப்படிப்பட்ட அடியாரை போய் வணங்கி வழிபாடு பண்ணாமல் அவருடைய மனக்கருத்துக்கு மாற்றாக நான் என்ன செஞ்சேன், அவரை கொண்டு போய் போர்முனையில் விட்டேனே என்று அழுகின்றான். என வேறு உற்றே எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்று அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான் என்று சொல்லி இறைஞ்சினதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நாயனார் என்ன செஞ்சார், என்ன பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்டதார்வேந்தன் உம்பார் வீரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன், வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன். வருத்தப்படுறார் ராஜா ரொம்ப இல்லையா. வெம்பு கொடும், இவரை கொடியவர் என்று நம்ம நினைக்கிறோம் ஏன்னா போரில் இருந்ததுனால. ஆனால் ராஜா என்ன நினைக்கிறார், நாயனாரை போய் கொடிய போர் முனையில் விட்டு விட்டேனே, வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வேறு உற்று அச்சமடைந்து எம்பெருமான் தன்னுடைய பணியாளரை பார்த்து ராஜா கேட்கப்படுறார், எம்பெருமான் அடியார் வழிபாடு பண்ணால் என்ன பட்டம் கிடைக்குது பாருங்க. கீழே சொன்னார் ராஜா கலிற்றுரிமை ஆண்மையினை அதிசயித்து, சேரில் உட்காந்துட்டு ஓ சூப்பர் நல்லா ஜெயிச்சிருக்கீங்க, நல்லா சண்டை போட்டிருக்கீங்கன்னு சேரில் உட்காந்துட்டு தன்னுடைய ஆசனத்தை இருந்து கொண்டு சொன்ன அதே ராஜா இப்போ ஒரு சிவனடியார்னு கேள்விப்பட்டோன்னே என்ன பண்ணுறார், எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும், என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் பெருமானே, உங்களை போய் பணி கொண்டேனே, உங்களை போய் வெம்பு கோடும் போர்முனையில் விட்டிருந்தேனே, இந்த சிவபூசை செய்ய முடியாமல் நீங்கள் என்ன பாடுபட்டீங்களோ, உங்களுக்கு தண்ணீர் கிடச்சதோ, உங்களுக்கு புஷ்பம் கிடச்சதோ, என்னால் தானே உங்கள் பூஜை தடைப்பட்டிருக்கோம், அடியார் வழிபாடு பண்ணாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அடியாரெல்லாம் அங்கே எப்படி கிடச்சிருப்பாங்க, நீங்கள் சாப்பிடாமலே போர் பண்ணீங்களா, சண்டைக்கு போனீங்களா, அதை நினச்சா எனக்கு கதி கலங்குது பெருமானே என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். என் பெருமான் என்னுடைய இந்த குற்றத்தை எல்லாம் பொறுத்தாள வேண்டும் பெருமானே என்று அரசர் நாயனார் எடுத்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான். அப்போ கேட்கிறார் நாயனார் என்ன செஞ்சா, இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி, ஒரு தாழ்வானும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்ந்தவர் இவர். இவர் எல்லாருக்கும் கீழே நினைத்து கொண்டிருக்கார். ராஜாவே ஒரு கும்பிட்ட ஒத்துப்பாரா? இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி, முன்னிறைஞ்சி என்ன சொல்லுகிறார்,
என் உரிமை தொழிற்கு அடுத்த திறம் புரிவேன் அதற்கு என்னோ. ராஜா அப்படிலாம் பேசப்படாது. இது என்னுடைய வேலை, எனக்கு உரிமை தொழில், இதில் செஞ்சதில் என்ன இருக்குது, இதுக்காக நீங்கள் என்னை போய் இப்படி பாராட்டக்கூடாது அப்படின்னு தன் அடக்கத்தை காண்பிச்சுக்கிறார். என் உரிமை தொழிற்கடுத்த திறம் புரிவேன் அதற்கு என்னோ தீங்கு என்ன. இதற்கு என்ன ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய அலட்டாதீங்க பெருமானே என்று அரசரிடத்தை சொல்லுகிறார். அங்கவர்க்கு வணங்கிக்கிட்டு ராஜா சரி இவருடைய பெருந்தன்மையை காட்டப்படுகிறது, அவருக்கு நாம் செய்ய வேண்டிய வரிசைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அது என்ன பண்ணுறார், ஒன்று ஜீவோ டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணி ஆர்டர் சொல்கிறேன். நிறைந்த நிதி குவைகள் உடன் நீடு விருத்திகள் அளித்தே அறம்புரி செங்கோல் அரசன். சேக்கரார் சாமி புகழ்றார் பாருங்க ராஜாவை, அறம்புரி செங்கோல் அரசன். சேக்கரார் சாமிகிட்ட ராஜா நல்ல ராஜான்னு பட்டம் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ராஜாவா எப்படி இருக்கணுங்கிறது சீக்கிரம் முதல்ல சொல்லியிருக்காரு கீழே இல்லையா. மாநிலம் காவலன் ஆகில் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கல்வர்தம்மால் உயிர்தம்மால் இவர்களாலும் ஆனபயம் ஐந்தும் தீர்ப்பான் அல்லனோன்னர். ராஜானா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை போய் யார்கிட்ட தான் படிச்சுட்டு வரணும், எல்லாரும் சேக்கரார்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தால் தான் அவர் தான் சொல்லுவார் எடுத்து காமிப்பார் இப்படி தான் ராஜானா அப்படி தான் இருக்கணும்னு. அப்படி இருக்கிற சேக்கரார் சாமி செங்கோல் அரசன்னு ஒரு ராஜா புகழ்கிறாருன்னா அப்போது அந்த ராஜா எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்திருக்கணும். காரணம் இவர் சிவ வழிபாடு செய்கின்றார். ரெண்டாவது சிவ வழிபாடு செய்கின்ற நாயனாரே வழிபாடு செய்கின்றார், அதனாலெல்லாம் இவர் இப்படி சொல்லப்படுகிறார். அங்கவர்க்கு நிதி நிறைந்த நிதி குவைகள், குவைகள்னா நிறைய அர்த்தம். குவைகள் உடன் நீடு விருத்திகள் அளித்தே, விருத்தினா நிறைய செல்வத்தை அளிக்கிறார், இன்னும் நிறைய கொடுத்து நம்புறார், சலுகைகள் கொடுக்கறது, எங்கே போனாலும் ஏர் டிக்கெட் ஃப்ரீ, எங்கே போனாலும் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, எங்கே போனாலும் கப்பலில் மெரைனில் ஃப்ரீ, இப்படி கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரியான விருத்திகள், எங்கே போனாலும் சினிமா டிக்கெட் ஃப்ரீ அப்படி வச்சுக்க வேண்டியது தான். இப்படி இதுமாதிரி இருக்கா இல்லையா சலுகைகள்லாம் மினிஸ்டர்ஸ்க்கெலாம். இந்த டோல்கேட்லாம் எழுதியிருப்பாங்களே யார் யாருடைய காருக்கெலாம் டோல் கிடையாதுன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா. டோல்கேட்டில் முன்னாடி எழுதியிருப்பாங்க ஜனாதிபதியோட காரு, மினிஸ்டருடைய காரு, ஆம்புலன்ஸுக்கு உண்டா ஆம்புலன்ஸ் கிடையாது, இப்படி பல விஷயங்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிறது மாதிரி அதெல்லாம் விருத்திகள், இப்படிலாம் சலுகைகளை கொடுக்குறார். அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சாலி செய்து உரைக்கின்றான். நாயனாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே பேசுகிறார் அரசன். என்ன பக்தி, நாயனாரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத காட்டுறார் இந்த இடத்துல சிறுத்தொண்ட நாயனார். நாயனாரை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத ராஜா காமிக்கிறார். இல்லை புரியுதுங்களா. நாயனார் சாமி எப்படி வழிபாடு பண்ணணும்னு காமிச்சார், நாயனாரை எப்படி வழிபாடு பண்ணுவது என்பதை இந்த ராஜா காண்பிக்கிறார் இல்லையா. அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சாலி செய்து உரைக்கின்றான். உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டுத்தீர். பெருமானே உங்கள் பெருமை உங்களுக்கு தெரியலை. ராஜா சுட்டி காமிக்கிறார் நாயனார் இடத்துல. என்னுடைய வேலையை தான் நான் செய்கிறேன், இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நாயனார் சொன்னார். அதுக்கு ராஜா சொல்லுகிறார், உம்முடைய நிலைமையினை அறியாமை, உங்களுக்கு அறியாமல் இருக்குங்கிறார். என்ன அறியாமை, உங்களுடைய பெருமையே நீங்கள் அறியாமல் இருக்கீங்களே இல்லையா. சாமிக்கு ஈக்குவல் டர்ம், தன் வறுமை தானறியா தன்மையன் கண் சாழலோ என்று பெருமானுக்கு காட்டக்கூடிய அந்த பொன்மை நாயனாருக்கு வச்சு காட்டுறார் சேக்கரார் சாமி இந்த இடத்துல. உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டுத்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக இசைந்து. உங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன், இப்போ சாமி கொண்டு வந்து கொடுக்குறான் ரிலீவிங் ஆர்டர். இப்போ டைம் ஸ்டேனோ கொண்டு வந்து கொடுக்குறார். அது என்ன இருக்குது, ரிலீவ் பண்ணுறார், ஓய்வு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறார். போதும், நீங்கள் நமக்காக வேலை செஞ்சது போதும், உங்களுக்கு எல்லா வரிசையும் கொடுக்குறோம். ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. செக்லாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக கையில் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கிளைம் பண்ண வேண்டியதில்லை, போய் அதுக்காக அலைய வேண்டியதில்லை. இல்லை விஆர்எஸ்னால் நாமளே கொடுக்குறது, விருப்ப ஓய்வுங்கிறது விஆர்எஸ், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்க. பணி போதுமானது அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுக்கறது தான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது. பணி ஓய்வு தகுதியின்மையினால் கிடையாது, தகுதியோடு இருக்கார், இன்னும் 10 நாட்டு ஜெயிப்பார் இவர் இப்போ. ஆனாலும் இவரை பணிகொள்ள அஞ்சு கொடுக்குறார். ஓவர் குவாலிஃபிகேஷன்னு பேர் இதுக்கு இல்லையா. ஓவர் குவாலிஃபிகேஷன் இல்லையா. ஏன் இவருடைய குவாலிஃபிகேஷன் என்பது சிவ வழிபாட்டு இல்லையா, வானநாடு ஆளக்கூடிய குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்குது. இவரை போய் இந்த ஊன நாட்டை ஆள்றதுக்கு போய் சண்டை போடுறதுக்கு அனுப்புறது அப்படிங்கிறதுனால ராஜாவுக்கு அப்படி ஒரு புத்தி வந்ததுனால அவர் என்ன பண்ணுறார், நீங்கள்
வீட்டில் போய் இருந்து கொண்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள் என்கிறார். அதுவும் என்ன பண்ணுகிறார், அதுவும் நீங்கள் இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியுது, அதனால் ராஜா விண்ணப்பமாக கேட்டுக்கிறார். எம்முடைய மனக்கருத்துக்கு, எனக்கு ஒரு மனசில் ஒரு கருத்து இருக்குது நாயனாரே பெருமானே, எனக்கு ஒரு கருத்து இருக்குது மனசுக்குள்ள, இனிதாக இசைந்து, எனக்கு தெரியும் நான் சொன்னால் நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் இனிதாக இசைந்து. ராஜா கேட்குறான், நான் கேட்குறத ஒத்துப்பீங்களா இல்லையான்னு. ராஜா சொன்னால் அவர் காலால் விடுற வேலையை தலையால் செய்ய தயாராக நிற்கிறாரு நாயனார். ராஜாவுக்கு பணியாளர் தானே அவர். ஆனால் ராஜா என்ன கேட்குறாரு, நாயனார் இடத்த போய் நான் சொல்கிறத ஒத்துப்பீங்களா, நான் சொல்கிறத கேட்குறீங்களா, இசைவு இருக்கா உங்களுக்கு, இசைவாக இசைந்து உமது மெய்மை பூரி செயல் விளங்க, உமது மெய்மை பூரி செயல். உலகத்திலே சிறுத்தொண்ட நாயனாருடைய செயல் தான் மெய்மை பூரி செயல். நம்முடைய செயலெல்லாம் பொய்மை பூரி செயல்னு இதுலேருந்து தெரியுது பாருங்க. உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையெல்லாம் என்ன, பொய்மை பூரி செயல், பொய்யே அவமே பெருக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம். இப்படி நாயனார் செய்தார். மைமை பூரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து. வேண்டியவாரா நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி வாழுங்க. இப்போ என்கிட்ட நீங்கள் பணியில் இருந்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கெலாம் வந்து இது வச்சிடணும், அது என்ன செய்கிறாங்க, பயோமெட்ரிக் சைன் வச்சிடணும், 9 மணிக்கு வச்சிடணும், இல்லைனாக்கா அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் விழாது. அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஏந்திரிக்கிறதே 8:30 மணி, 8:30 மணிக்கு ஏந்திரிச்சு அடிச்சு பிடிச்சி விட்டியாது 10 பேரை வண்டியை வைத்து அடிப்பு கீழே தள்ளிவிட்டு கீழே வந்து 9 மணி பயோமெட்ரிக் வைக்கிறதுக்குள்ள. அப்படி தானே கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அட்டண்டன்ஸ் வைக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. வேலைக்கு வரோமா வரலையாங்கிறது, லீவு நாளாக இருந்தாலும் பயோமெட்ரிக் சைன் வைக்கணுங்கிறாங்க. அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. ஃபோன்லேயே முகத்தை, எங்கள் அம்மா காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை, எங்கள் அம்மா காலையிலே லீவு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நம்ம காலையில் எங்கேம்மா கிளம்புறீங்க, இல்லை பயோமெட்ரிக் சைன் வைக்கணும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் சரி பண்ணேன். முகம் கழுவி நல்லா அதாவது எப்படி இருக்குன்னா, அவங்க சைன் வைக்கும்போது இந்த முகம் எப்படி இருந்துச்சோ ரெஸ்ட் பண்ணுவோம், அதுமாரி இருக்கணும் முகம். அப்போ மாரி நேரத்தில் விபூதி வச்சு குங்குமம் வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரியே அன்றைக்கி இருந்தால் தான் அது ஏற்றுக்கும். புரியுது இல்லை, அப்படித்தான் அது, இல்லைன்னா சென்ஸ் ஆக மாட்டது முகம். இப்போ வந்து கண்ணு அதான் ஒரு முகத்தில் உள்ள சேஞ்சஸை அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ வந்து கண்ணனுடைய டிமுடிப்பை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஆதார் கார்டை வைத்து நம்ம ஃபோனை ஆக்டிவேட் பண்ணும்போது கண்ணை இப்படி இப்படி திறந்து காட்டிக்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ரேஸ் பண்ணும்போது 2-3 தடவை பார்க்கும்பொழுது முகம் சரியாகலை. அப்போ டாக்டர் என்ன சொன்னார், ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நீங்கள் அப்போ அன்னை எப்படி ஒரு முகம் வச்சுருந்தீங்களோ அதே போல் கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு சென்சிட்டிவ்லாம் வந்துருச்சு. நம்ம கண்ணுடைய அந்த விழியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை சென்ஸ் பண்ணி ஓகே பண்ணிடுது. ஒரு தடவை பார்த்தாலே போதும். இப்போ மொபைலெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. மொபைலெலாம் ஃபேஸ் சென்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி செக்ஸில் வந்தோம். இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் 9 மணிக்கு வந்துடணும், காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது நீட்டி பிடித்தபடி இருந்து விட்டு மாலையில் சென்று விடுறது, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்கள் சிவ வழிபாடு செய்ய முடியாது என்பதனால வேண்டியவாறே சரித்து அப்படிங்கிறார். வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும். என்ன திருத்தொண்டு? செம்மை நெறி திருத்தொண்டு. நம்ம திருத்தொண்டு செய்வது தான் செம்மை நெறினார் இல்லையா. நெறி என்பது வழி, செம்மை நெறி என்பது நேரடியான நேர்மையான வழி, பெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு அர்த்தம், பைபாஸ் அப்படின்னு அர்த்தம். மற்றதுக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துட வேண்டியது தான். இப்போ நாங்கள் புறப்பட்டு வந்தோம் எங்கள் ஊர்லேருந்து என்னென்ன சீர்காழி உள்ள அந்த காலத்திலலாம் அப்படி இருக்கும். முன்னாடிலாம் வச்சுக்கேன், மாயாவட்டிலேருந்து மெட்ராஸ் வரணுன்னாக்க பொறுமையாக அவன் சீர்காழியை வந்து அடைஞ்சி சீர்காழி உள்ளே பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி, அதுக்கு பிறகு சிதம்பரத்து உள்ள பூந்து சிதம்பரத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி, அப்புறம் கடலூரில் பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி, அப்புறம் பாண்டிச்சேரி உள்ள பூந்து வளைஞ்சி நெளிஞ்சி அவன் ஒரு வழியாக மெட்ராஸ் சேர்றதுக்குள்ள 10 மணி நேரம் ஆகிடும். இப்போலாம் அப்படி இல்லை, கம்பத்தாலும் பைபாஸ் போட்டாங்க. அதனால் சீர்காழி உள்ள போக வேண்டியதில்லை, சிதம்பரத்தில் போக வேண்டியதில்லை, கடலூர் உள்ள போக வேண்டியதில்லை, சர நேராக 4-5 மணி நேரத்தில் வந்து விட்டுறான் பஸ்காரன். ஸோ இதுதான் செம்மை நெறி. இடையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கடந்து நேரடியாக அடைய வேண்டிய அந்த விஷன் டார்கெட்டை நேரடியாக வந்து அடைவதற்குரிய வழி என்ன வழி? நம்மளுடைய விஷன் என்ன? பெருமானுடைய திருவடி. அதை அடைவதற்குரிய வழி என்ன? செம்மை நெறி வழி என்ன? சிவனடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு, அதுதான் பைபாஸ் வழி. இப்போ மற்ற வழியெல்லாம் பெருமானுடைய திருவடி அடையாதான்னா அடைவிக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதப்படுத்தும். இப்போ அடியாறு தொண்டு பண்ணோம்னா எளிதாக பெருமானை அடைந்து விடலாம். அதனால தான் வேடம் கைதொழ வீடு எளிதாமேன்னு செம்மை நெறி என்று காட்டுகிறார்.
இப்போ செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். விடை கொடுத்தான்னு அர்த்தம், போயிட்டு வாங்க பெருமானே என்று எங்கேருந்து அனுப்புகிறாரு? காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்புகிறார். காஞ்சிபுரம் தான் உங்களுக்கு தலைநகரம். காஞ்சிபுரம் தான் தலைநகரம், பல்லவர்களுக்கு தலைநகரம் காஞ்சிபுரம். அவங்களுடைய ஒரு இன்னொரு இந்த கோடைக்கால தலைநகரம் இல்லை இன்னும் சொல்கிறாங்களே இரண்டாவது தலைநகரம், அப்படி அதுமாரி இருந்தது மாமல்லபுரம். அதனால் மாமல்லபுரம், காஞ்சிபுரம் இந்த பகுதியிலிருந்து அவர் புறப்பட்டு போகிறார். எங்கே போகிறார்? தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். என்ன ஊர்? திருச்செங்காட்டங்குடி என்கின்றது. இயற்கையாக போகிறார்.